அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு வட்டம், நாமக்கல் மாவட்டம். இன்று 12ஆம் வகுப்பு முதல் திருப்புத் தேர்வு பொதுத்தமிழ் நடந்து முடிந்துள்ளன. அதற்குண்டான வினா மதிப்பீடு பட்டியல் இப்பொழுது பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு மதிப்பெண் வினா 14 வினாக்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 14 ஒரு மதிப்பெண் வினாவும் ரொம்ப முக்கியமானது. இதில் நமக்கு இந்த 14 ஒரு மதிப்பெண் வினாக்களில் 3 ஒரு மதிப்பெண் வினா, அதாவது புத்தக உள்வினாவாக கேட்டிருக்காங்க. மீதி 11 வினாக்கள் பார்த்திங்கன்னா நமக்கு புத்தக வினாக்களாக கேட்டிருக்காங்க. கருத்து 1, இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலை என்று வருவதே மரபு. கருத்து 2, தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறந்து வருகிறது. இது வினா. இதற்குண்டான விடை குறிப்பு நமக்கு 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4 விடை குறிப்பில் எது சரியானது என்பதை தேர்ந்தெடுத்து எழுதுவதுதான் ஒரு மதிப்பெண் வினா. சரிங்களா? அனைத்து வினாக்களுக்கும் விடை தருகிறேன். இதில் முதல் இருக்கக்கூடிய குறிப்பு என்னென்னா, 2 கருத்தும் சரி. 2வது விடை குறிப்பு கருத்து 2 சரி. 3வது விடை குறிப்பு கருத்து 1 சரி. 4வது விடை குறிப்பு கருத்து 1 சரி, 2 தவறு. இப்போ நமக்கு இதில் விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலில் இருக்கக்கூடிய அந்த விடையானது சரி. 2 கருத்தும் சரி. 2வது வினா, தமிழில் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. இதில் விடை குறிப்பு 4 கொடுத்துருக்காங்க. 4வது விடை குறிப்பு நமக்கு சரியான விடை குறிப்பு பொருட்குறிப்பு என்பது. இந்த கொஷின், இந்த வினா பார்த்திங்கன்னா நமக்கு இயல் 2லேருந்து கேட்டிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய முதல் வினா பார்த்திங்கன்னா இயல் 1லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 3வது வினா, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வினா பார்த்திங்கன்னா இயல் 3லிருந்து நமக்கு எடுத்திருக்காங்க. இது புத்தக வினா. சரிங்களா? உரிமை தாகம், அஞ்ஞாடி, ஜலாலுத்தீன் ரூமி, தமிழர் குடும்ப முறை. இந்த பக்கம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாரசீக கவிஞர் பூமணி, பக்தவச்சல பாரதி, சாகித்ய அகாதமி. இதை நம்ம என்ன பண்ணோம், வினாவுக்குரிய விடையை சரியாக பொருத்தி அதற்குண்டான குழு விடை குறிப்பு கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நமக்கு அதை நம்ம சரியாக எடுத்து எழுதணும். சரிங்களா? அப்போ நமக்கு 4 குறிப்பு கொடுத்துருக்காங்க. 4 குறிப்பில் 2வது குறிப்பு நமக்கு சரியானது. 2, 4, 1, 3 என்பது. அடுத்தது 4வது வினா, குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் டேஸ். இது இயல் 6ல் இருக்கக்கூடிய வினா. இது நமக்கு உள் வினாவாக கொடுத்து கேட்டிருக்காங்க. நூல்வெளியில் இருக்கக்கூடியது, அதாவது செயல் பகுதி. சரிங்களா? விடை குறிப்பு 4 கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணம், வளையாபதி, சிலப்பதிகாரம், ரட்சணி யாத்ரீகம். இந்த குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல், அதற்குண்டான விடை என்னன்னு பார்த்தோம்னா 3வது இருக்கக்கூடிய விடை குறிப்பு சிலப்பதிகாரம். அடுத்து 5வது வினா, சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இயல் 4லிருந்து கேட்டிருக்காங்க. இதனுடைய விடை குறிப்பு 4 கொடுத்துருக்காங்க. கடுக்காய், மணத்தக்காளி இலை சாறு, மாவிலை கறி, பசம்பு. முதலில் இருக்கக்கூடிய அந்த அப்படிங்கிற குழு விடை குறிப்பாக நமக்கு எடுத்திருக்கோம். கடுக்காய் என்பது சரியான விடை. அடுத்தது 6வது வினா, தவறான இணையை தேர்வு செய்க. இது இயல் 6லிருந்து கேட்டிருக்காங்க. புத்தக வினா தான் இதுவும். இதனுடைய விடை பார்த்திங்கன்னா 3வது இருக்கக்கூடிய விடை குறிப்பு விருத்தப்பா நாலடியார். அடுத்து இயல் 3லிருந்து கேட்டிருக்காங்க. 7வது வினா, மாதவம் என்பதன் இலக்கண குறிப்பு. இதனுடைய விடை உரிச்சொற்றொடர் அப்படிங்கிற விடை கொடுத்துருக்காங்க. இயல் 3. 8வது வினா, விழியறி ஞமழி, இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது? 4 விடை குறிப்பில் நமக்கு 2வது விடை குறிப்பு நாய் என்பது இதனுடைய விடை. இயல் 5லிருந்து கேட்டிருக்காங்க இந்த வினா. அடுத்தது 9வது வினா, அதிசய மலரின் புன்னகையை உணர்த்துவது.
விடை நம்பிக்கை. இயல் 7லிருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது 10வது வினா எளியது அரியது என்பன. இதனுடைய விடை 2வதாக இருக்கக்கூடியது சொல்வது சொல்லியபடி செய்வது. இயல் 6லிருந்து கேட்டிருக்காங்க. 11வது வினா என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல் நடிக்க முடியாது என்றவர் டேஸ். மார்லன் பிராண்டோ அப்படிங்கிற விடை 4வது ஆப்ஷன். இயல் 6லிருந்து கொடுத்துருக்காங்க இந்த வினா. இது உள்வினா அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது 12வது வினா சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர். முதல் இருக்கக்கூடிய விடை புதுமை பித்தன் என்பதே சரியானது. இது இயல் 7லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 13வது வினா கடையெழு வள்ளல்களின் வரிசையை சாராத மன்னர்கள். புத்தக வினா. இதனுடைய விடை 4வது விடை குறிப்பு நல்லியக்கோடனும் குமணனும். அடுத்தது 14வது வினா மாமுன் நிறை விளமுன் நேர் என்பதே டேஸ். இதனுடைய விடை குறிப்பு முதல் இருக்கக்கூடிய இயற்சீர் வெண்டலை என்பதே இதனுடைய சரியான விடை குறிப்பு. இது இயல் 4லிருந்து நம்ம கேட்டிருக்காங்க. இது உள்வினாவாக நம்ம எடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 2 மதிப்பெண் வினா வந்து பார்த்தீங்கன்னா 4 வினா கொடுத்துருக்காங்க. இந்த 4 வினாவில் 3 வினா நமக்கு எழுதக்கூடியது. சரிங்களா? இந்த 3 வினா வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். இது 4ல் கொடுத்துருக்காங்க. இயல் 1லிருந்து ஒரு கொஷின். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். 2வது அதாவது 16வது வினா நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. இது இயல் 2. அடுத்தது 17வது வினா எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு. இது இயல் 4லிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 18வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வினா வயலுக்குள் யானையை தனித்து விடுவதால் ஏற்படும் விளைவு யாது. இது இயல் 7லிருந்து கேட்டிருக்காங்க. இது புத்தக வினாவாக இருந்ததை நம்ம கொஞ்சம் மாற்றம் பண்ணி நமக்கு என்னது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது உள் வினாவாக இப்போது எடுத்திருக்காங்க. அடுத்தது பிரிவு 2ல் 3 வினா கொடுத்துருக்காங்க. அந்த 3 வினாவில் நம்ம 2 எழுதினா போதுமானது. முதல்ல இருக்கக்கூடிய 19 அப்படிங்கிற வினா வந்து பார்த்திங்கன்னா மொழியின் இயல்பு வழக்குகளை கலையில் வழக்குகளாக மாற்றுபவை எவை. இது உள்வினா நமக்கு இயல் 1லிருந்து கேட்டிருக்காங்க. இயல் 3 அடுத்த வினா வந்து பார்த்திங்கன்னா 20வது வினா சங்ககாலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை. இது புத்தக வினா. அடுத்தது 21வது வினா பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. இது புத்தக வினா தான். இயல் 6லிருந்து கேட்டிருக்காங்க நமக்கு. அடுத்தது பிரிவு 3 மொழிப்பயிற்சி 2 மதிப்பெண் வினாக்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 வினாக்கள் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த 9 வினாக்கள் நமக்கு 7 தான் நம்ம எழுதணும். சரிங்களா? இதில் 1 வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய வினா வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 இருக்கும். அதில் 1 வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அது செவி மாற்றுத்திறனாளர்களுக்குரிய வினா. அந்த வினாவை நம்ம ஒருபோதும் எழுதக்கூடாது. சரிங்களா? இப்போ 22வது வினா வந்து பார்த்திங்கன்னா குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழ் அறிஞர்களை கண்டுபிடிக்க. வினா தாய்மொழி ஈற்றெழுத்துக்கள் வெளிச்சம் தரும் தமிழ் ஒளி. அதனுடைய விடை சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம். இதனுடைய விடை வந்து பார்த்திங்கன்னா புதுமை பித்தன். நமக்கு மேலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விடை குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. 5 விதமான விடை குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியானது என்பதை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். அடுத்து 23வது வினா வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. வினா வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு அறியாமையினை அகற்றி பல நல்லனவற்றை கற்று கொடுக்கும். இது வினா. இப்போ நமக்கு எங்கெங்கே ஒற்றெழுத்து வரணும்னு பார்த்திங்கன்னா ஆசிரியருக்கு அந்த கூ வரக்கூடிய இடத்துல நமக்கு என்ன பண்ணோம் அந்த வழியொற்று மிகுந்து எழுதணும். அடுத்தது கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை இத்து போட்டு நம்ம இங்கே எழுதணும். தெரிந்து கொண்டு இங்கே வரக்கூடாது.
அறியாமையினை அகற்றி பல நல்லனவற்றை இக்கு போட்டு கற்று கொடுக்கும். இக்கு போட்டு இங்கே எழுதணும். சரிங்களா? அதாவது ஒரு சில இடத்துல நமக்கு ஒற்றெழுத்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம நீக்கணும். ஒரு சில இடத்துல நமக்கு ஒற்றெழுத்து கொடுக்காமல் இருப்பாங்க, அதை நம்ம என்ன பண்ணணும், சரியான ஒற்றெழுத்துக்களை போட்டு எழுதணும். சரிங்களா? அடுத்து 24வது வினா, ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக. முதல் இருக்கக்கூடியது வியந்து, இரண்டாவது அறுத்து. இப்போ வியந்து அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பிரிச்சிருக்கேன் பாருங்கள். விய கூட்டல் இத்து, அடைப்புக்குறியில் இந்து, அதுக்கப்புறம் இத்து கூட்டல் உ. இப்போ இந்த விய அப்படிங்கிறது பகுதி, இத்து சந்தி, இந்து ஆனது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, உ வினையச்ச விகுதி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறுத்து அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க பாருங்க. அறு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ. அறு பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, உ வினையச்ச விகுதி. அடுத்தது பாருங்கள், இது நமக்கு 1 எழுதுனா போதுமானது. சரிங்களா? 2 கொடுத்துருக்காங்க, 1 எழுதணும். அடுத்தது புணர்ச்சி விதி. இதில் புணர்ச்சி விதியில் 2 கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணோம், 1 எழுதுனா போதுமானது. 2ஐயும் நம்ம அங்கே பிரித்து சொல்லியிருக்கோம் பாருங்க. உரனுடை எப்படி பிரிக்கலாம்? உரன் கூட்டல் உடை. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இன் கூட்டல் உ நூவா மாறி உரனுடை என உணர்ந்தது. அடுத்தது தனியாழி. தனியாழி எப்படி பிரிக்கலாம்? தனி கூட்டல் ஆழி அப்படின்னு பிரிக்கலாம். இந்த தனி கூட்டல் ஆழின்னு பிரிச்சிருக்கோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு வறுமொழி எழுத்து என்னவா இருக்குது? ஆ நெல் ஆவா இருக்குது. நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து இ குறில் இ அப்படிங்கிற ஒளிக்குறிப்பில் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ தனி அப்படிங்கிறத நீ இருக்கு இல்லையா, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து நீ அப்படிங்கிறத இன் கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். அப்போது இறுதி எழுத்து என்னவா இருக்குது? ஈயா இருக்குது. வறுமொழி முதல் எழுத்து என்னவா இருக்குது? ஆ நெடிலா. அப்போது நெடிலா வரும் பொழுது நமக்கு இங்கே என்ன ஆகணும், நமக்கு ஒரு உயிர்மெய் எழுத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். உயிர்மெய் எழுத்து கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னா தான் சரி, மெய்யெழுத்து கொண்டு வந்து சேர்க்கணும். மெய்யெழுத்து கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னா தான் இங்கே என்னது, வறுமொழி முதலெழுத்து உயிராக இருக்குது. அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்து நமக்கு ஒன்றாக மாறும். அப்போ இதுக்கு ஒரு விதி கொடுக்குறாங்க. என்ன விதி அப்படின்னா, இ இ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற விதிப்படி தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆழி. அந்த ஈ அப்படிங்கிறது எகர உடம்படுமையை நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அதனால தான் இ இ ஐ வழி எவ்வும். எவ்வும் அப்படிங்கிறது எகர உடம்படுமை வரணும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எகர உடம்படுமை ஈயும் வறுமொழி முதலெழுத்து ஆ நெடிலாவும் என்ன ஆயிரும், ஒன்றாக சேர்ந்து யா நெடில் யாவா மாறும். அப்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே என்னும் விதிப்படி தனியாழி என உணர்ந்தது. சரிங்களா? அடுத்தது 26வது கொஸ்டின் பாருங்கள். நமக்கு பாவீகம் விளக்கம் தருகன்னு கொடுத்துருக்காங்க. இது இயல் 5லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 27வது வினா, தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. வாழை காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. இது வினா. சரிங்களா? இதற்குடைய விடை அப்படின்னு பார்த்தோம்னா, வாழை காட்டில் இருபத்தி 7வது என்ன பாருங்கள். வாழை தோப்பில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. அடுத்து 27வது வினா பாருங்கள். அடுத்து 28வது வினா, பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. ஊன் ஊன், அதாவது ஊன் ஊன் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள் நமக்கு தெரிஞ்சிருந்து அந்த பொருளுக்கு உரிய தொடர் நம்ம அமைத்து எழுதணும். இப்போ ஊன் என்பது உணவு அப்படிங்கிறத சொல்லலாம். ஊனுங்கிறது தசைன்னு சொல்லியிருப்போம். அப்போ ஊனை மட்டுமே உணவாக உட்கொள்ளும் விலங்கு உண்டு என்பது சரியான வாக்கியமாக நம்ம அமைச்சிருக்கோம். அடுத்து 29வது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளாக சிரமப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பேச்சு வழக்கம் நம்ம எழுத்து வழக்காக மாற்றும் பொழுது நம்ம சில எழுத்துக்களை நம்ம மாற்றி அமைத்து கொடுக்கணும். அப்போ பிள்ளைக்கு அப்படிங்கிறது குழந்தைக்கு, உடம்பு உடல் நிலை, சரியில்லை 3 அப்படிங்கிறத 3ன்னு மாற்றணும். 4 அப்படிங்கிறத நாட்களாக, சிரமப்படுது துன்பப்படுது. அப்போ இது எப்படி எழுதலாம்? குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, 3 நாட்களாக துன்பப்படுகிறது என்பதை எழுதணும். சரிங்களா? அடுத்து 30வது வினா, கலை சொல்லாக்கம். முதல் இருக்கக்கூடியது
பாஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது டெபிட் கார்டு. இப்போ பாஸ்போர்ட் அப்படிங்கிறதுடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடவுச்சீட்டு. டெபிட் கார்டு அப்படிங்கிறதுடைய தமிழ் சொல் பற்று அட்டை. சரிங்களா? இந்த 30வது கொஸ்டினில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான மாற்று வினா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்த கலைச்சொல் எழுதுவதற்கு பதிலாக இந்த வினாவை அவங்க எழுதணும், விடைக்கேற்ற வினா அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. இது நாம் எழுதக்கூடாது என்பது நமக்கு தெரியும். சரி, நம்ம எழுதக்கூடாது. சரிங்களா? அடுத்தது பகுதி 3. இந்த பகுதி 3ல் பிரிவு 1ல் வந்து பார்த்திங்கன்னா 4 வினா கொடுத்துருக்காங்க. இந்த 4 வினாவில் நமக்கு 2 வினா எழுதுனா போதுமானது. 31வது வினா இயல் 6லேருந்து கொடுத்துருக்காங்க. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. அடுத்தது இயல் 5லிருந்து அடுத்த வினா பாருங்கள். 32வது வினா ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டும் என கேட்கிறார். அடுத்தது இயல் 3 33வது வினா கொடுத்துருக்காங்க பாருங்கள். குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக. அடுத்து 34வது வினா இயல் 6லேருந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வினா சூதும் கல்லும் கேடுதரும் திருக்குறள் வழி விளக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரிவு 2. இதுலேயும் 4 வினா கொடுத்துருக்காங்க. 4ல் நாம் 2 வினா எழுதுனா போதுமானது. முதல் வினா 35வது வினா பாருங்கள். இயல் 1லேருந்து கொடுத்துருக்காங்க. சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும், விளக்குக. அடுத்தது 36வது வினா இயல் 3லேருந்து கொடுத்துருக்காங்க. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை. அடுத்தது 37வது வினா நமக்கு புத்தக உள்வினாவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மையாடல் விழா விளக்குக. இது இயல் 4லிருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இயல் 8லிருந்து 38வது கொஷின் மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக அப்படிங்கிற வினா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இயல் 8லேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நமக்கு பிரிவு 3 4 மதிப்பெண் வினா. இதில் 5 வினாக்கள் கொடுப்பாங்க. இந்த 5 வினாக்கள் நாம் 3 எழுதுனா போதுமானது. நமக்கு 39வது வினா என்ன கொடுத்துருக்காங்க? உவமையணியை சான்று தந்து விளக்குக. அல்லது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற அணியை வந்து சுட்டி எழுத சொல்லியிருக்காங்க. அந்த குறளுக்குரிய அணி என்ன அப்படிங்கிறத சுட்டி எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற குறட்பாவினுடைய அணி என்னன்னு பார்த்தோம்னா நிரல் நிறை அணின்னு சொல்லலாம். அப்போ அந்த அணிக்குரிய சான்று பொருள் என்ன, அந்த சான்று பொருத்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அணி இலக்கணம் இதெல்லாம் எழுதி வரிசை எழுதுறது நமக்கு நல்லது. சரிங்களா? அடுத்தது 40வது வினா பாடான் திணையை சான்று தந்து விளக்குக. அல்லது அம்மூவனார் தலைமகன் பாங்கனுக்கு உரைத்ததாக கூறுவன யாவை அப்படிங்கிற செய்தியை நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 41வது வினா இலக்கிய நயம் பாராட்டுக. அடைப்புக்குறியில் மையக்கருத்துடன் ஏற்புடைய 3 நயங்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாமக்கல் கவிஞர் எழுதிய பாடல் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எதுகை எழுதலாம், மோனை எழுதலாம், இயைவு எழுதலாம், சந்தம், அணி, இந்த மாதிரி பல்வேறு விதமான நயங்கள் இருக்குது. நமக்கு தேவையான நயங்களை நம்ம எழுதி மதிப்பெண் வாங்குவது நல்லது. சரிங்களா? அடுத்தது 42வது வினா பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. பழமொழி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பழமொழி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், அதை பொருத்தி எழுதணும் அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருக்காங்க. முதல் இருக்கக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னா யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிறது, அல்லது ஊழி பெயரினும் தாம் பெயரார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து 43வது வினா கருத்துப்படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுக. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கருத்துப்படம் கொடுத்துருக்காங்க. அதாவது சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டிலேருந்து அது அகம் புறம் எது, அகம் புறம் சார்ந்தது எது, அகம் தனியாக கொடுத்துருக்காங்க 10 பாட்டில், புறம் தனியாக கொடுத்துருக்காங்க 10 பாட்டில். அப்போ இந்த கருத்துப்படத்தை வைத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்தி எழுதணும் அப்படின்னா எளிமையான முறையில் 4 மதிப்பெண்கள் வாங்குவதற்கு நமக்கு முடியும். சரிங்களா? அடுத்தது பகுதி 4. இதில் வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடை தரணும். நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அல்லது வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 எழுதணும். 3க்கும் ஒவ்வொன்றுக்கும் 6 மதிப்பெண்கள் வீதம் 18 மதிப்பெண்கள் இதில் வழங்கப்படும். சரிங்களா?
44வது வினா வந்து பார்த்தீங்கன்னா, செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. இது இயல் 3ல் இருக்கக்கூடிய திருக்குறள் வினா. சரிங்களா? அல்லது வினா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இயல் 8லிருந்து HA கிருட்டினனார் கிருத்துவ கம்பரே என்பதை நும் பாடப்பகுதி வழி நிறுவுக. அடுத்தது 45வது வினா, நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இந்த வினா இயல் 7லிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது அல்லது வினா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை தாசனாருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இந்த வினா இயல் 2லிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது 46வது வினா, பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. இது 2வது இயலிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதற்கு அல்லது மாற்று வினா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது என்பதை விளக்குக. இது இயல் 7லிருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இந்த வினாக்கள் எல்லாமே எழுதுவதற்கு ரொம்ப எளிமையாக இருப்பதற்காக அல்லது வினாக்கள் மாற்று வினா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கடைசியாக பகுதி 5 47வது வினா, அடி பிறழாமல் செய்யுள் வடிவில் விடை தருக. இது வந்து பார்த்திங்கன்னா செய்யுள் வந்து பார்த்திங்கன்னா 4 + 2 மொத்தம் 6 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. முதல் இருக்கக்கூடிய விண்வேறு அப்படிங்கிற செய்யுளானது இதில் வெற்றி பெற அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிறது. இது இயல் 4லிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இயல் 6லிருந்து நமக்கு ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. நோய் என முடியும் குறளை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படையில் நமக்கு வினாக்கள் எடுத்திருக்காங்க என்பது தான் நமக்கு இங்கே மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி.